தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய கர்நாடக நீதிபதிக்கு தமிழக வாழ்மை கட்சி தலைவரும் பண்ருட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் வரலாறு தெரியாமல் பேசிய நீதிபதி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் கடந்த 26/11/2024 அன்று பெங்களூரு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கர்நாடகம் தனி மாநிலமாக உருவெடுத்த ராஜ்யோத்சவா விழாவில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி இந்திரகுமார் அருண் பங்கேற்றிருந்தார். அப்போது அவ்விழாவில் பேசிய அவர், ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது பெங்களூரு கண்டோன்மென்ட் பகுதியில் தமிழர்கள் அடிமைகளாக இருந்தனர். ஆனால் கன்னடர்கள் அப்படி இருக்கவில்லை என்றும், பெங்களூருவில் தமிழர்கள் உள்ளிட்ட பிற மொழியினர் ஆதிக்கம் அதிகரித்து விட்டதாகவும் பேசியிருந்தார். சாதி, மதம், இனம், மொழி என கடந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிபதி ஒருவர் இப்படி பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. இது கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்கள் கன்னடர்கள் இடையேயான ஒற்றுமையை சிதைத்து மோதலை உண்டாக்கக்கூடிய செயலாகும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழர்கள் மட்டுமின்றி இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களுமே அடிமைப்பட்டிருந்தனர். ஆனால் தமிழர்கள் மட்டும் அடிமைப்பட்டு இருந்தது போல் நீதிபதி அருண் பேசியிருப்பது இனவெறுப்பை தவிர வேறொன்றுமில்லை. சோழர்களின் ஆளுகைக்கு முன்பே தற்போதைய பெங்களூருவின் பூர்வ குடிகளாக தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் என்பதை வரலாற்று ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சோழ மன்னன் ராஜராஜன் அவரது மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய சிவ வைணவ வழிபாட்டு தலங்கள் சோழகால ஆட்சியின் ஆவணங்களாக இன்றும் சான்றாக இருக்கின்றன என்று அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.